கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களை பார்க்கவும் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 121 அதிகாரம் 3-4 வசனத்தை எடுத்து தியானித்து பார்க்கும்போது, கால்களை தள்ளாட விட்டார், காக்கிறவர் உறங்கார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை சற்று நிமிடங்கள் தியானித்து பார்க்கும்போது 24 மணி நேரம் ஆவியானவர் நம்மளுக்காக பரிந்து போராடுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் யார் என்பது பார்க்கும்போது நீயும் நானும் தான் அந்த இஸ்ரவேல். ஏன்னா நம்மளை காக்கிற தெய்வம், நம்மளை காப்பாத்துகிற தெய்வம் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை. நம்ம பாதம் தள்ளாடி போகாதபடிக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கஷ்டங்கள், உபத்திரங்கள், பாடுகள், அவமானங்கள், மனுஷர் உங்களுக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகளை பேசும்போது, உங்களை அவமானப்படுத்தும் போது, உங்களை கவனிக்காமல் உலக பிரகாரமான காரியங்கள்னால, நிந்தனைகள்னால, உங்களை தூஷணமான வார்த்தைகளை பேசும்போது, உங்களை புண்படுத்தும் போது, உங்களை அசட்டை பண்ணும் போது, உங்க உள்ளத்தை வேதனைப்படுத்தும் போது, எல்லா நேரத்திலையும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவன். அதனால என் அன்பின் சகோதரிய சகோதரனை, எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்பின் சகோதரிய சகோதரனை, ஒரு குதிரை பந்தயத்துல ஓடும் போது அந்த குதிரை அதிகமாய் அது ரொம்ப தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் திட்டம் போட்டு அந்த குதிரை அந்த பந்தயத்துல ஓடக்கூடாது என்பது அந்த குதிரையை பிடிச்சு கொண்டு போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்குல அந்த குதிரையை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு அது மேல நிறைய தூஷணமான காரியங்கள், அநேக விதமான காரியங்களை போட்டு அந்த குதிரையை அப்படியே பொதிச்சு அந்த பள்ளத்தாக்கில் அப்படியே மூடி விடணும்னு நிறைய திட்டம் போட்டாங்க. ஆனாலும் அந்த குதிரை என்ன செய்யுச்சு, அதுக்குள்ள இருக்கிற அந்த பெருமையினால அந்த பள்ளத்தாக்குல இருந்து அப்படியே குதிச்சு வெளியே வந்து அந்த ஓட்ட பந்தயத்துல எல்லாத்தையும் காட்டிலும் முதலாவது பரிசை அந்த குதிரை பெற்றுக்கொண்டதை நம்ம அந்த கதையில நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு அதே வண்ணமா நம்முடைய வாழ்க்கையில தோல்விங்க மேல தோல்வி, பிரச்சனைகள் மேல பிரச்சனை, அவமானங்கள் மேல அவமானங்களை பெற்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கையில், என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு விடுதலை இருக்கிறதா, என் மக்களுடைய தூசணைகள்னால, எனக்கு அநேக போராட்டங்கள்னால மக்கள் என்னை கட்டி வைக்கிறாங்களே, என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு போதும் இருக்குதுன்னு நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கையில், அந்த குதிரையுடைய உதாரணத்தை யோசித்து பார்க்கும்போது, அநேக திட்டம் போட்டு அந்த குதிரை அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடவே கூடாது என்பது அநேக திட்டங்களை போட்டாங்க. ஆனா அந்த குதிரை எல்லாத்தையும் மேற்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அந்த குதிரை எல்லாத்திலையும் ஜெயம் பெற்றுக்கொண்டு அந்த ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசை பெற்றுக்கொண்டது என்று நம்ம அந்த உதாரணத்தை தியானித்து பார்க்கிறோம். இன்னைக்கு அதே வண்ணமா நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான பிரச்சனைகள் எழும்பி கொண்டு வந்தாலும் இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் அவர் தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை. அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன். எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் பெரிய காரியங்கள் அவர் செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை மகளே, உன் வாழ்க்கையில தோல்வி இல்லை மகனே. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன், நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன், நிச்சயமா அந்த பரிசு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் இலக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவர் தலைகீழியா மாற்றி நிச்சயமா அந்த குதிரை எப்படி அந்த பரிசை பெற்றுக்கொண்டதோ ஆண்டவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய பரிசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த உபத்திரங்களை சகிக்கிறவன் பாக்கியவான், இந்த உலகத்தின் பாடுகளை சகிக்கிறவன் பாக்கியவான். எல்லாத்தையும் மேற்கொள்ளுங்க, எல்லாத்தையும் சகிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நீதி கிரீடத்தை பரிசா அவர் வைத்திருக்கிறார். நிச்சயமா அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி உங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஒரு வினாடி. அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, அந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவரை
நீர் சொன்னீரப்பா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. எங்களை காக்கிற தெய்வம் ஆண்டவரே ராஜா, நீங்க 24 மணி நேரம் ஆண்டவரே எங்களை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை ஆண்டவரே. அப்பா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, அப்பா எங்களை எந்நேரமும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தேவன். அப்பா தேவனே ராஜா, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, எங்க தேசத்துக்காக, எல்லைக்காக தேவனே, தெலுங்கானா ராஷ்டிரத்துக்காக நாங்க பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைங்களை ஆண்டவரை ராஜா, வாலிப பிள்ளைங்களை ஆண்டவரை, குடும்ப வாழ்க்கை வாழ்ற பிள்ளைங்களை தேவனை, ஒவ்வொரு குடும்பத்தாரி ஆண்டவரை நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு அண்ட சராசரத்தை படித்த தேவனுடைய நாமத்தினால், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரை. தேவனை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நேற்று நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.